என்ன ஸ்வேதா, உங்க அண்ணி சாப்பிட்டுட்டாளா? ஆமாம்மா, இப்போதாம்மா சாப்பிட்டாங்க. அதுவும் சாப்பிடவே மாட்டோம்னு சொல்லி அடம் பிடிச்சி இப்போதான் 2 தோசை சாப்பிட வச்சேன். இனி டேப்லெட் தான் போடணும். என்ன பாசமாலாம் கேட்குற? இப்பெல்லாம் நீ கேட்க மாட்டியே. நான் பாசமாலாம் கேட்கல. ஒருவேளை என் பிள்ளைக்காக சாப்பிடாம பட்டினி கிடக்குறாளோ அப்படின்னு கேட்டுட்டு போகலான்னு வந்தேன். அதை தானே பார்த்தேன். அவள் எதுக்கு பட்டினி கிடக்க போறா? யார் எப்படி போனா அவளுக்கு என்ன? அவன் தான் இவளுக்காக சப்போர்ட் பண்ணிக்கிட்டே திரிவேன். ஆனால் இவ அப்படி இல்லை. யார் எக்கேடு கொட்டு போனான்னு அவள் வாட்டுக்கு உட்காந்து சாப்பிட்டுட்டா பற்றியா? அப்போவே நினச்சேன், கன்ஃபார்ம் பண்ணலான்னு தான் வந்தேன். இல்லைன்னா இவ சாப்பிட்டா எனக்கு என்ன, சாப்பிடலன்னா எனக்கு என்ன, அதையே நான் கேட்க போகிறேன். இவன் நல்லா சந்தோஷமாக தான் இருக்கா. இவன் மூஞ்சியில் எந்த கவலையும் தெரிகிற மாதிரி இல்லை. ஏம்மா, அண்ணி மூஞ்சியை பார்த்தா உனக்கு கவலை இல்லாத மாதிரி இருக்கா? எதுக்கு இப்படி போய் சொல்லி எடுத்துடுற? நீ எதுக்கு இப்படி படிக்க எடுத்துடுற? நான் என்னடி பண்ணேன்? நான் ஒன்றும் பண்ணலை, உண்மையை தானே சொன்னேன். உண்மையை சொன்னாதே உங்களுக்கு கோவம் வருமே. அத்தை, எதுக்கிட்ட இப்படி அபாண்டமாக பழி போடுறீங்க? நான் சாப்பிட எனக்கு இஷ்டமே இல்லை. இருந்தாலும் எனக்காக நான் சாப்பிட்றேன். பாப்பாக்காக தானே சாப்பிட்றேன். அது உங்களுக்கு தெரியாதா? எதுக்கு இப்படி கல்லஞ்சக்கார மாதிரியே பேசுறீங்க? என்னை பிடிக்கலனாலும் பரவாயில்ல, வயிற்றுல வளர்றது உங்கள் வாரிசு தானே, அதை கூட உங்களுக்கு பிடிக்காது. என்னோட வாரிசு எப்படி எனக்கு பிடிக்காம போகும்? என்னோட வாரிசெல்லாம் எனக்கு பிடிக்கும். ஆனால் அதை நீ பெற்று எடுக்கிற பாரு, அதுதாண்டி எனக்கு பிடிக்கல. என்னன்னே தெரியல, உன்னை கண்டாலே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. நான் என்ன பண்ணுறது? உனக்கு பிடிக்கலனா நீ வாயை முடிக்கிட்டு பேசாம தான் இருக்கணும். அவங்க ஏதாச்சும் உனக்கு வம்புக்கு வராங்களா? அவங்க வாட்டுக்கு அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டுன்னு இருக்காங்க. சும்மா சும்மா வந்து அவங்க நீ வம்பிழுத்துக்கிட்டே இருக்க. ஏண்டி, நீ என் வயிற்றுல தானே பிறந்த. என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த அம்மாக்காக சப்போர்ட் பண்ணி பேசுறியாடி? எப்போ பார்த்தாலும் அவளுக்காகவே சப்போர்ட் பண்ணி பேசுகிற. நீ அம்மா மாதிரி முதல்ல நடந்துக்க. அம்மா மாதிரி நடந்துக்கிட்டு ஒழுங்கா பேசுனேன்னா உனக்கு சப்போர்ட் பண்ணாம நான் யாருக்கு சப்போர்ட் பண்ண போறேன்? அவங்களே அண்ணனை காணும்னு இப்போதான் அழுதுகிட்டே சாப்பிடாம இருந்தாங்க. அவங்கள நான் சாப்பிட வைக்கப்பட்டே பெரும்பாடு. இப்போ வந்து நல்லா சாப்பிட்டுட்டா அப்படி இப்படிங்கிற. உனக்குலாம் மனசாட்சியே இல்லைம்மா. அண்ணி சொல்ற மாதிரி கல் நெஞ்சக்காரி மாதிரி தான் பேசுற. எப்படி நீ இப்படி ஆனேன்னே தெரில. இரு அப்பா வரட்டும். அப்பா வந்ததும் உனக்கு இருக்கு கச்சேரி. எப்படியும் அண்ணனை கூட்டிட்டு வந்துருவாரு. வந்தோடனே அண்ணன் நாளை வாங்குவேன். அப்பதான் நீனா திருந்துவேன். அண்ணன் திட்டும் போது கூட எனக்கு பாவமா இருக்கும். பாவம் அம்மாவை திட்டிக்கிட்டே இருக்கானு இப்பதானே புரியுது. அப்படி திட்டலைனாலும் நீனா அடங்க மாட்டேன். பேசுடி, நல்லா பேசு. இந்த அம்மாவை புரிஞ்சுப்பேன். அப்போதைக்கு இருக்கு உனக்கு. ஆமா இப்போ இதே மித்ராவே சொல்லிக்கிட்டே தெரிஞ்ச. இப்போ அவ ஃப்ராடுன்னு தெரிஞ்சு வச்சு உன்னால என்ன பண்ண முடிஞ்சிச்சு? ஒண்ணுமே பண்ண முடியல. பேசாம தானே இருந்த. கொஞ்சம் விட்டுருந்தா வீட்டையே அவ சுருட்டிக்கிட்டு போயிருப்பா. அதெல்லாம் விட்டுவிட்டு எங்ககிட்ட வந்து எகிர்ற. யாரு ஊமையா எதுவும் பேசாம இருப்பாங்களோ அவங்ககிட்ட தான் உன் வீரத்தை காமிப்பேன். உன்னை ஏமாத்துறவங்களெல்லாம் நீ ஒண்ணுமே பண்ண முடியாது. சும்மா சும்மா ஏமாந்துட்டேன்னு சொல்கிறேன். நான் என்னடி ஏமாந்துட்டேன்? பணக்காரன்னு சொல்லி அவள் சொன்னான், அதை நம்பினேன், அவ்வளோதானே. நான் ஒன்றும் ஏமாறல. நான் ஒன்றும் என் பையனை கல்யாணம் பண்ணி வைக்கலையே. இல்லை அதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சுல. எங்கே அது கூடதான் இவன் வந்து எல்லாத்தையும் குட்டிச்சோறு ஆக்கிட்டாளே. என்னமோ போனது போகட்டும். என் பிள்ளை இப்போ காணோம். எங்கே போயிருக்கானோ தெரியல. இவன் பாட்டுக்கு நல்லா சாப்பிட்டுட்டு செம்முன்னு இருக்கா. உனக்கு என்னம்மா? இனி படுத்து தூங்கு. ஸ்வேதா, மாமாவுக்கு ஃபோன் பண்ணி பார்த்தியா? மாமா போன வரையும் இன்னும் காணோம். எனக்கு பயமா இருக்கு. இப்பதானே ஃபோன் பண்ணி அப்பா வந்துகிட்டு இருக்கேன்னு சொன்னாரு. வரட்டும். அந்த மனுஷன் வந்து என்ன கதைக்காக போகுது? கார்த்திக் இல்லைன்னு தான் சொல்ல போகிறாரு. நீயோன்னு அழுக போகிறீங்க. அழுங்கடி அழுங்க. ஸ்வேதா, அவளோட சேர்ந்து நீ நம்ம பண்ணுற, அதுக்கு நீனு அனுபவிப்படி. மாமா என்ன சொன்னார் ஸ்வேதா? கார்த்தி இருக்காராம்மா? வேலை டென்ஷனா? அதனால ஃபோன் கூட சார்ஜ் போட மாட்டாரா? ஒரு வார்த்தை வேற யார்ட்டாச்சும், அதான் அசோக் அண்ணன் இருப்பாங்களே, அவங்க நம்பர்லேருந்து கூட ஃபோன் பண்ண முடியாதாம்மா? அதெல்லாம் கேட்டேன். நீ அண்ணன் இருக்கானா என்னன்னு கேட்டேன். நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கட் பண்ணிட்டாரு. வந்துக்கிட்டு இருக்காரு. இப்போ வந்துடுவார். சரி மாமா வரட்டும். மாமா வந்தாதான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். எனக்கு இப்போ ஒரு மாதிரியா இருக்கு. எல்லாரும் இங்கே தான் இருக்கீங்களா? சாதனா, சாப்பிட்டியாம்மா? இப்போதான் மாமா சாப்பிட்டேன். கார்த்தியை பார்த்தீங்களா? என்ன பண்ணுறாரு? எங்கே அவரை கூட்டிகிட்டு வந்துட்டீங்களா? கீழே எதுவும் நிற்கிறாரா? எதுக்கு ஃபோன் கூட பண்ணலையா? ஃபோனை சார்ஜ் போட மாட்டாரா? போடலைனாலும் யார் நம்பரில் இருந்தாச்சும் வாங்கி பண்ணலாம்ல. எதுக்கு இப்படி பண்ணுறாங்க? கீழே நிற்கிறாங்களா? நான் போய் பார்த்துட்டு வரட்டுமா? இல்லை சாதனா, எப்படி சொல்கிறேன்னு தெரில. அவன் ஆஃபீஸில் இல்லை. அவன் காலையிலே கிளம்பி வந்துட்டானா. என்ன மாமா சொல்கிறீங்க? காலையில் கிளம்பி வந்துட்டாரா? அப்போ எங்கே போனாரு? வீட்டுக்கும் வரல. நாங்கள் கோயிலுக்கு போன நேரம் வந்திருப்பாரோ? அப்படி வந்திருந்தாலும் அத்தை வீட்டில் தானே இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே. வந்தவர் எங்கே போனாரு? சொல்லாமல் கொள்ளாமல் யார்கிட்டையும். ஃபோனும் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது. நீங்கள் வேறு யார்ட்டையாச்சும் கேட்டிருக்கலாம்ல மாமா. அசோக் அண்ணா நம்பர் இருந்தால் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறீங்களா? ஆமாப்பா, அசோக் அண்ணாட்ட கேட்டால் கரெக்டாக தெரியும். அசோக் அண்ணனுக்கு தெரியாமல் எதுவுமே இருக்காதுல்ல. அதெல்லாம் பண்ணிட்டேம்மா. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேலை இருக்குது.
என்னங்க சின்ன வேலை, நான் தான் அப்போவே சொன்னேன்ல, இவன் பண்ணுறது பிடிக்காம தான் இவன் எங்கேயோ போயிட்டானே. பார்த்தீங்களா, ஆஃபீஸ்க்குள்ளே கூட இல்லையா, காலையில் வீட்டுக்கு கூட வந்திருக்கேன்னு சொல்கிறேன். வீட்டுக்கு வராமல் எங்கிட்டோ போயிட்டேன் போல புள்ள. ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு. இந்த அம்மாக்கிட்ட எதாக இருந்தாலும் சொல்லக்கூடாதா? பார்த்தீங்களா, இவளை கட்டி வச்சு என் புள்ள வாழ்க்கையே நரகமாக்கிட்டீங்க. எங்க இப்போ எதுக்குங்க என்ன அடியே அறிகிறீங்க? போய் உங்கள் மருமகளை அறைங்க. அவனால தான் என் புள்ள காணாமல் போயிட்டேன். மாமா, அத்தை எதுக்கு இப்போ நீங்கள் அடிச்சீங்க? பாவம், அவங்க ஏதாச்சும் பேசுவாங்க, அதுக்காக நீங்கள் இப்போ எதுக்கு அடிச்சீங்க? ஆமாப்பா, எதுக்குப்பா அடிச்சீங்க? பாவம்ப்பா. இந்த அடியே முன்னாடியே கொடுத்துருந்தா இவ இப்படிலாம் செய்ய மாட்டாமா. கார்த்திக் வந்து இவகிட்ட சொல்லிட்டு தான் போயிருக்கேன், நான் ஊருக்கு போகிறேன், நாளைக்கு தான் வருவேன் அப்படின்னு. அதை கூட இவ வீட்டில் சொல்ல முடியல. உங்ககிட்ட சொல்லுன்னு படித்து தான் சொல்லிட்டு போயிருக்கேன். ஆனால் இவ எனக்கு தெரியவே தெரியாதுன்னு எப்படி நாடகம் ஆடியிருக்கான்னு பார்த்தீங்களா? கார்த்திக்கிட்ட இப்போ தான் பேசினேன். அசோக் தம்பியும் 2 பேரும் தான் போயிருக்காங்களாம். என்ன மாமா சொல்றீங்க? ஊருக்கு போயிட்டாங்களா? நாளைக்கு தான் வருவாங்களா? அப்ப நீங்க ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல, அத்தை கிட்ட சொன்னவங்க ஏன் ஃபோனே பண்ணல? இந்த அம்மா பத்தி தான் தெரியும்லப்பா, ஏதாச்சும் ஏட்டிக்கு புட்டியா பண்ணணும்னு அண்ணே ஃபோன் பண்ணிருக்கலாம்ல. எனக்கு பண்ணிருக்கலாம், அன்னைக்கு பண்ணிருக்கலாம், இல்ல உங்களுக்கு கூட பண்ணிருக்கலாம். இன்னும் அவனுக்கு ஃபோன் பண்ண நேரம் இல்லையா? ஒரு சார்ஜ் போட கூட நேரம் இல்லையாம்மா? இல்லைம்மா, கார்த்தி ஃபோன் ஏதோ டிஸ்பிளே போச்சான், கடையில் தான் கொடுத்துருக்கானா. என்னை வாங்கி வைக்க சொன்னேன் நாளைக்கு வேலை பார்த்தோன்னே. அதனால தான் உனக்கு ஃபோன் அடிக்காமல் இவகிட்ட சொல்லிட்டு போயிருக்கேன். இவன் என்ன வேலை பார்த்துருக்கா பார்த்தியா? நீ அழுகிறதுல இவளுக்கு ஒரு ஆனந்தம். ஆனால் இவளை அடித்தா எதுக்கு அடிச்சேன்னு கேட்குறீங்க. இப்போச்சும் புரியுதா இவளை எதுக்கு அடித்தோம்னு? இவளை எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சாலும் இவெல்லாம் அடங்குவா. வாயால் சொன்னாலாம் இவ திருந்த மாட்டான். இந்த மித்ரா இருக்கும்போது இந்த அடியை கொடுத்துருந்தா மறுபடியும் இப்படி பண்ணுவாள் அவ. இவ்வளோ நேரம் வாய்க்கிலேயே பேசினாலே, இப்போ வாய் திறந்து பேசுகிறாள பற்றியலா? இந்த மாதிரி புத்தியெல்லாம் எங்கேருந்து வருதோ தெரியல. இல்லை பிறக்கும் போதே வந்ததா என்னன்னே தெரியல. அடுத்து உள்ள சொன்னால் பத்தாது, நம்மளும் ஒழுங்காக நடந்துக்கணும். அவளை மட்டும் 1008 குத்தம் சொல்கிற சும்மா இருக்கவளை நீ பண்ணுறதுன்னா இப்போ எந்த கணக்கில் சேர்க்கறது? சரியா நான்தாப்பா அம்மா. அண்ணியை வந்து என்ன பேச்சு பேசினாங்க தெரியுமா? அவனை துரத்தி விட்டுட்டு நீ மட்டும் நிம்மதியா சாப்பிடுறியான்னு சொல்லி அந்த பேச்சு பேசினாங்கப்பா. பாவம், அண்ணியே சாப்பிட மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிச்சி நான் தான் சாப்பிட வச்சேன். ஆனா அம்மா வந்து என்ன பேச்சு பேசிச்சே, எனக்கு அம்மாட்ட பார்க்கவே பிடிக்கலப்பான்ட்டு. பெத்த பிள்ளை சொல்கிறத கேட்டியா? நீ இப்படி இருந்தா பெத்த பிள்ளைக்கு கூட உன்னை பிடிக்காம போயிடும். பெத்த பிள்ளைங்கன்னு நாளைக்கு ஒரு குழந்தை பிறக்குள்ள பேர் என்ன, பேரன் பேத்தின்னு, அதுகளுக்கு கூட உன்னை பிடிக்காம போயிடும். இப்படிலாம் நடந்துக்கிட்டீங்கன்னா ஒழுங்கு மரியாதை திருந்துற வழியே பாரு. இல்லையா நாங்கள் உன் மூஞ்சிலே முழிக்க மாட்டோம். இனிமேல் எங்களுக்காக எதுவுமே செய்யாத, எங்ககிட்ட பேசவும் செய்யாத. இதே உனக்கு கொடுக்குற தண்டனை. ஆமாப்பா, அம்மா கிட்ட இனிமே யாருமே பேசக்கூடாது, அண்ணா வந்தானே சொல்லிடுங்க. இல்ல மாமா, பாவம் ஏதோ தெரியாம பண்ணிட்டாங்க, அதுக்காக யாருமே பேசாம இருந்தா எப்படி? ஒரே வீட்டுல இருந்துகிட்டு யாரும் இல்லாத மாதிரி. நீங்க சும்மா இருங்க நீ. அம்மாவே அந்த பேச்சு பேச்சுல பாத்துக்கிட்டு தானே இருந்தீங்க, அப்புறம் எப்படி உங்களுக்கு சொல்ல எப்படி மனசு வருது? யாரும் பேசக்கூடாதுன்னா பேசக்கூடாதான். அப்பா சொன்னா கரெக்டா தான் இருக்கும். அம்மா அப்பதான் ஒரு வழிக்கு வருவாங்க. இல்லைங்க, ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேங்க. அதுக்காக யாரும் பேசாமல் இருந்தால் எப்படிங்க? எனக்கு மண்டையே வெடிச்சிடும். ஒரே வீட்டில் இருந்துக்கிட்டு யாரும் பேசாமல் இருந்தால் எனக்கு ஒரு மாதிரியா இருக்குங்க. இந்த ஒரு தடவை மட்டும் மன்னிச்சிருங்க. இனிமேல் இந்த மன்னிப்புக்கிற வேலைக்கே இடம் இல்லை. யாரும் பேச மாட்டவங்க கூட. நீனா எப்போ திருந்தி வரியோ, எங்களுக்கு எப்போ நீ திருந்திட்டேன்னு தோணுதோ அப்போதைக்கு பேசுகிறோம். அது வரைக்கும் உன் வேலையை பார்த்துட்டு. அதுக்காக உனக்கு சாப்பாடு தண்ணியெல்லாம் கொடுக்காம இருக்க மாட்டோம். அதெல்லாம் கரெக்டாக வந்துடும். சரியா? இனிமேல் என்கிட்ட பேச்சுவார்த்தை வச்சுக்காத. போ, முதல்ல மூஞ்சிலே முடிக்காத. என்னை பார்த்தாவே பிடிக்கல. நீ பண்ணினதான் ஞாபகம் வருது. நீ என்னென்ன பண்ணியோ எல்லாம் ஞாபகம் வருது. மறுபடியும் ஒரு அரை விட்டுருவேன், ஓடிடு. சரி, 2 பேரும் சாப்பிட்டுட்டு படுத்துங்க. சாதனா நீ சாப்பிட்டு எல்லாமா தூங்கு. ஸ்வேதா வாமா, 2 தோசை ஊத்தாமா, சாப்பிட்டுட்டு படுக்க. சரிங்க அண்ணி, மாத்திரை மட்டும் போட்டுக்கிட்டு பாருங்க. நான் அப்பாவுக்கு தோசை ஊற்றி கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டுட்டு வரேன். இங்கேயே தூங்கலாம் 2 பேரும். சரி ஸ்வேதா. டேய், என்ன இப்படியே நின்றுக்கிட்ட? வீடு பக்கத்தில் தானே, வா போகலாம். இல்லைக்கா, நான் வரல. நீ போயிட்டு வா, நான் அந்த வீட்டுக்கெல்லாம் வரமாட்டேன். டே மச்சான், பேசாமல் வீட்டுக்கு போயிடலாம்டா. நம்ம எங்கடா போய் தங்குறது? டேய், நீ வேணா போகிறதுனா போடா. என்னெல்லாம் போ சொல்லி நீ சொல்லாத. நானா போக மாட்டேன். சும்மாவே அந்த திட்டுவாங்க. இப்போ நம்ம பண்ண வேலைக்கு சும்மா உட்கார வந்து சோறு ஊற்றுவான்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா? நிமிஷத்துக்கு நிமிஷம் எது பண்ணாலும் சோத்தள்ளி வாயில் வச்சா கூட ஏதாச்சும் சொல்லி காமிச்சு திட்டுவாங்கடா. அதுக்கு அந்த வீட்டுக்கு போகணுமா? நீ போகிறதுனா போடா, நான் தனியாகவே இருந்துக்கிறேன். இல்லை மச்சான், உன் கூடயே இருந்துக்கிறேன்டா. என்னையும் வீட்டில் சேர்ப்பாங்களான்னு தெரியல. டேய், 2 பேரும் திருந்தவே மாட்டீங்கல்ல. வீட்டுக்கு வந்து வீட்டில் உள்ளவங்க சொல்கிறத கேட்டு பழங்க. முதல்ல வீட்டுக்குள்ளே சேர்க்க மாட்டாங்கன்னா எப்படி சேர்ப்பாங்க? நீங்கள் பண்ண காரியம் எப்படி? எல்லாத்தையும் கெஞ்சி கூத்தாடி தான் வீட்டுக்குள்ளே போகணும். வீட்டுக்குள்ளே போயிட்டும் ஒழுங்காக இருக்கணும்.
இங்கே பாருக்கா, சும்மா இந்த அட்வைஸ் பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காத. ஏதோ ஜாமீனில் எடுத்தியா அதனால நான் பார்க்குறேன். இல்லைன்னா வச்சுக்கவே, நீனா என்னமோ நல்லவ மாதிரி பேசுகிற. நீனா எப்படி இருந்தவனே எனக்கு தெரியாதா? என்கிட்ட என்னமோ நல்லவ மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. என்னமோ இப்போ திடீர்னு மாறிட்ட. அதுக்காக நாங்களும் உடனே மாறிடுமாக்கோம். எடுத்தியா போனியான்னு போய்கிட்டே இருக்கணும். டே, உன் நல்லதுக்கு தானடா சொல்கிறேன். அம்மா கூட ஒன்றும் பேசக்கூடாது தானே சொல்லி வச்சுட்டு வந்திருக்கேன். நீ முதல்ல வீட்டுக்கு வா, வீட்டுக்கு போயிட்டு எதா இருந்தாலும் பேசிக்கலாம். மறுபடியும் சொல்கிறேன், நீ ஜாமீனில் எடுத்தியா அதோட நிப்பாட்டிக்க. இனிமேல் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். அதான் உன் கூடயே ஒருத்தர் பின்னாடியே சுற்றுவார். அவர் எங்கே ஆளை காணா, வந்ததோட பாதியிலே கழட்டி விட்டு போயிட்டாரு. போ, அவர் எங்கே இருக்காரு என்ன பண்ணுறாருன்னு போய் பாரு. அவரை தானே கல்யாணம் பண்ணிக்க போகிற. அதெல்லாம் ஒரு மூஞ்சின்னு அவரை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்ட. நீ எப்படி இப்படி மாறினேன்னு தெரியல. மூஞ்சியை பார்த்து ஒருத்தங்களை எடை போடாதடா. நானும் அப்படி தான் எடை போட்டேன். அது எவ்வளோ பெரிய தப்புன்னு இப்போ தான் புரியுது. நீனு அதை புரிஞ்சுப்ப. ஆனால் புரிஞ்சுக்கும் போது அப்புறம் யாரும் கூட இருக்க மாட்டாங்க. அதையும் பார்த்துக்க. அதெல்லாம் நான் நல்லா அனுபவிச்சுட்டேன்டா. அதனால தான்டா சொல்கிறேன், இனிமேலாச்சும் திருந்தி ஒழுங்காயிருடா. நான் அம்மாட்ட பேசிக்கிறேன். அம்மா உன்னை ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. இப்போதைக்கு நீ வேலைக்கெல்லாம் போவேனா. படித்து அரியரை மட்டும் கிளியர் பண்ணு. 1 வருஷம் ஆகட்டும். அதுக்கப்புறம் நீ மெதுவாக வேலைக்கு போட. அது வரைக்கும் வீட்டிலேயே சும்மா இருடா. இந்த செட்டு சேர்ந்து இந்த மாதிரி பழக்கம்லாம் வேணாம் தம்பி. சும்மா ஏதாச்சும் சொல்லிக்கிட்டு இருக்காத. நான் ஏதாச்சும் சொல்லிட்டேன் பார்த்துக்கோ. சும்மா எனக்கு அட்வைஸ் பண்ணாதுன்னு சொல்கிறல. எனக்கு அட்வைஸ் பண்ணாலே பிடிக்காது. சும்மா என்னமோ இது பண்ணிக்கிட்டு இருக்க. ஏதோ சாமியில் எடுத்துன்னு பாவம் பார்த்துக்கிட்டு இருந்தா ஓவர இது பண்ணுற. உன்னை யார் முதல்ல எடுக்க சொன்னது? பேசாமல் அங்கே இருந்தாலும் நிம்மதியாகவாச்சும் இருந்திருப்பேன். இங்கே வெளியில் எடுத்து ரோதனை. என்னடா அந்த அக்காவை புரிஞ்சுக்க கூட மாட்டிக்கிற. உன் நல்லதுக்கு தானடா சொல்கிறேன். எனக்கு இருக்கிறது நீ ஒரே தம்பி. எதுவாக இருந்தாலும் உன்கிட்ட தானடா நான் சொல்ல முடியும். எனக்கு ஒரு கஷ்டம்னாலும் உன்கிட்ட தான் வருவேன், சந்தோஷம்னாலும் உன்கிட்ட தானடா வருவேன். அதுக்கு நீ ஒழுங்காக இருக்கணும்லடா. நீ நல்லா இருந்தால் தானடா எனக்கு சந்தோஷமாக இருக்கும். அதனால தான் தம்பி சொல்கிறேன். ஆனால் நீ என்கிட்ட இப்படி எரிஞ்சு எரிஞ்சு விழுகிற. எப்படி நீ இப்படி மாறின? அம்மா மருந்து எதுவும் வச்சிருச்சா என்னன்னா சத்தியமாக எனக்கு புரியவே இல்லை. அப்படியே டோட்டலாக ஆப்போசிட்டாக மாறிட்ட. முன்னாடி அவங்க குடும்பத்தை எப்படி கெடுக்கலாம் அப்படின்னு என்கிட்டயே பிளான் கேட்ட ஆளு நீ. இந்த ஸ்வேதாவை கல்யாணம் வைக்கிறதுக்கு சொன்னேன். அதுவும் அதோட புஷ்ஷுன்னு போச்சு. அவளை கல்யாணம் பண்ணியிருந்தா நிம்மதியாக நான் வாட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆயிருப்பேன். இந்த மாதிரி பிரச்சனையே வந்திருக்காது. எல்லாத்துக்கும் காரணம் ஆகுது. என் மூஞ்சிக்கு என்ன குறைச்சேன்? என்னைய பிடிக்கல அவளுக்கு. இப்போ எவனையோ லவ் பண்ணிக்கிட்டு திரியட்டும். எத்தனை நாளைக்குன்னு பார்க்குறேன். அவளுக்கு ஒரு வேட்டு வைக்கிறேன். அப்போதான் அவெல்லாம் அடங்குவா. என்னை பற்றி இன்னும் சரியாக யாருக்கும் தெரியலை. எல்லாருக்கும் இந்த சந்தோஷம் யாருன்னு காட்டணும். அப்போதைக்கு நான் ஏதோ சொன்னேன்டா. அப்போதைக்கு ஏதோ முட்டாள்தனமாக இருந்துட்டேன். இனிமேல் அப்படிலாம் வேணாண்டா. ஸ்வேதா பாவண்டா, நல்ல பொண்ணுடா. அவனுக்கு பிடிச்ச பையனை கல்யாணம் பண்ணிட்டு அவன் சந்தோஷமாக இருக்கட்டும், விடுவே. நீ ஃபஸ்ட்டு அரியரை கிளியர் பண்ணுடா. அதுக்கப்புறம் வேலை பாரு. அக்கா உனக்கு ஏற்ற பொண்ணை பார்த்து நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். எப்படி நீ பிடிச்சிருக்கிய ஒரு ஆள் தேவாங்க மாதிரி, அந்த மாதிரி பொண்ணை பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பியா? இங்கே பாருடா, அந்த ஆளை தேவாங்க கீவாங்கன்னு சொன்னேன். அப்புறம் நான் பொல்லாதவள் ஆயிரும் பார்த்துக்க. உன்னை ஜாமீனில் எடுத்து ஒழுங்காக நல்ல வழி கொண்டு வரலாம் பார்த்தா ரொம்ப ஓவராக பண்ணுவியோ. போ, நீ என்ன பண்ணணுமோ பண்ணு. இனிமேல் என்ன கஷ்டம் வந்தாலும் உனக்கு நான் துணைக்கி வரவே மாட்டேன். அம்மா அப்போவே சொன்னுச்சு, அவனை அப்படியே போட்டு அதே நல்லதுன்னு. நீ திருந்திருவேன்னு நினச்சி உன்னை வெளியில் கொண்டு வந்தேன் பாரு. எல்லாம் என்னை சொல்லணும். என் புத்தியை செருப்பால் அடிக்கணும். நான் நல்லா பட்டுட்டேன். இனிமேல் யாருக்காகவும் எதுக்காகவும் நிற்க மாட்டேன். நானே சொல்கிறேன், இனிமேல் அந்த வீட்டு பக்கம் வந்துடாத. நான் எதை கொண்டு அடிப்போம்னே தெரியாது. அந்தால சொன்னா உனக்கு இவ்வளவு கோவம் வருதா? பரவாயில்லையே, நல்லாதான் மனசை மாத்தி வச்சிருக்காங்க போல. போ, அந்த வீட்டுக்கு நான் ஒன்றும் வரமாட்டேன். நான் அவ்வளோ ரோசம் கிட்டவெல்லாம் ஒன்றும் இல்லை. பார்க்கலாம், இந்த ரோசம் கிட்டவன் எத்தனை நாள் இப்படி திரியிறேன்னு நானும் பார்க்குறேன். உனக்கு எவ்வளோ இருந்தா உன் கூட பிறந்தவன் எனக்கு எவ்வளோ இருக்கும்? அது உனக்கு முன்னாடி பிறந்தவன் எனக்கு உன்னை விட ஜாஸ்தியாகவே இருக்கும். பார்த்துக்கலாம்டா. பாரு யாருக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். ஏடா எங்க அக்காவுக்கு எவ்வளவு திமுருன்னு எப்படி இருந்தா இப்ப எப்படி மாறிட்டான்னு பாத்தியலடா நீனே. அவன்லாம் ஒரு ஆளாடா, அவனை போய் கல்யாணம் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கா. அதான்டா எனக்கும் தெரியல, உங்க அக்கா எப்படிடா இப்படி மாறினாங்க, டோட்டலா மாறிட்டாங்க. ஆனா நம்ம வீட்டுக்கு போயிருக்கலாம்டா. நம்ம எங்கடா தங்குறது? டேய் மச்சான், வீட்டுக்கு மட்டும் போற வேலை வச்சுக்கவே கூடாது. அட்வைஸ் பண்ணிங்க. இந்த அக்கா எப்படி மாறிடுச்சுன்னு பாத்தியில, கொஞ்ச நாள் வீட்டுல இருந்திருக்கே, அந்த மாதிரி நம்மளே மாத்திடுவாங்கடா. அப்புறம் நம்மளும் மண்ணு மாதிரி அவங்க சொல்றதுக்கு தலையை ஆட்டிக்கிட்டே ஒரு தேவாங்க பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியதான். ஆமாடா, கரெக்டு தான்டா, நீ சொல்றதும் கரெக்டு தான்டா. வீட்டுல போய் இருந்தோம்னு வச்சுக்க, நம்மளை மாத்திடுவாங்கடா. நம்ம இப்படியே இருந்து நம்ம வேற ஏதாச்சும் வழிதான்டா பார்க்கணும். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்வேதாவை ஏதாச்சும் பண்ணணும்டா. அவள் தாண்டா எனக்கு பெரிய டென்ஷனே. அவள் மட்டும் ஓகே சொல்லியிருந்தானே வச்சுக்க, நேரம் கல்யாணம் பண்ணி நான் வாட்டுக்கு செட்டில் ஆயிருப்பேன்டா. எல்லாத்துக்கும் காரணம் அவள் தான்டா. அவளை ஏதாச்சும் பண்ணணும்டா. அதுக்கு ஏதாச்சும் ஒரு ஐடியா இருந்தா சொல்லு. மச்சான் ஃபர்ஸ்ட் பசிக்குதுடா. சாப்பிட்டுட்டு தங்கறதுக்கு ஏதாச்சும் இடம் இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பொறுமையா ரெஸ்ட் எடுத்துட்டு யோசிக்கலாம்டா. அப்பதான்டா ஏதாச்சும் யோசிக்க வரும். அதுவும் கரெக்டு தான். சரி வா போலாம்.
இந்த மீரா டூருக்கு போகிறேன்னு சொல்லி 2 நாள் ஆச்சு. நாளைக்கு வந்துடுவா. வரட்டும், அவளுக்கு இருக்கு கச்சேரி. ஒரு ஃபோன் பண்ணுறாளா? ஃபோன் கூட பண்ணுறதில்ல. டூருக்கு போனால் போதும், என்னை மறந்துடுது. நான் பேச மாட்டேன்னு சொன்னல, அதே அவங்க கோவத்தில் இருப்பாங்க. இருக்கட்டும் இருக்கட்டும், இந்த கோவம் எத்தனை நாளைக்குன்னு பார்ப்போம். நாளைக்கு வந்து இறங்கிடுவாள்ல, இறங்கிட்டு மாமா கூட்ட வாங்கன்னு எனக்கு தானே ஃபோன் பண்ணுவா. அப்போ வச்சுக்கிறேன் அவளுக்கு கச்சேரி. வர வர கொழுப்பு அதிகமாயிடுச்சு. கல்யாணம் மட்டும் முடியட்டும், இந்த கொழுப்பெல்லாம் அடக்கணும். என்ன வாங்கிட்டு வரேன்னு கேட்டு மெசேஜ் பண்ண சொன்னான். பண்ணி 1 நாள் ஆகுது. அதை அவள் பார்க்க கூட இல்லை. அப்புறம் எப்படி எனக்கு வாங்கிட்டு வருவா? மேடம் அவ்வளோ பிஸி. என்ன மச்சான், ஏதோ தனியாக புலம்பிக்கிட்டே இருக்க போல. என்னடா ஆச்சு உனக்கு? என்னடா பண்ணுறது, என் நிலைமை இப்படி தனியாக புலம்புற மாதிரி இருக்குது. இந்த லவ் பண்ணாலே அப்படி தான்டா, தனியாக புலம்புற மாதிரி தான்டா. உனக்கு என்ன, லவ்வே பண்ணாமல் அழகான அன்பான பொண்டாட்டி அமைஞ்சிட்டா. அதனால உனக்கு எந்த கவலையும் இல்லை, நீ ஹாயாக இருக்க. நான் அப்படியா லவ் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணா அதில் வர அவஸ்தை உனக்கு தெரியாதுடா. டேய், கல்யாணம் பண்ண அவஸ்தை இல்லைன்னு உனக்கு யாரா சொன்னது? அதெல்லாம் அவஸ்தை இருக்கதாண்டா செய்யுது. நான் வெளியில கட்டிக்கிறது இல்லை, நீ லவ் பண்றதுனால வெளியில கட்டிக்கிற. கல்யாணம் ஆயிடுச்சுன்னா வச்சுக்க, எல்லாம் உனக்கு சகஜமா போயிருண்டா. இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் தான்டா நீ அனுபவிக்கிற. நான் இப்போ பாரு, லவ் பண்ணும் போதே அனுபவிக்கிறேன், அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் சொல்லவே வேணாண்டா. அது என்னமோ கரெக்டு தான்டா, உனக்கு டபுள் மடங்கு தான்டா. அனுபவி அனுபவி. அட போடாங்கிட்டு, என்ன வாழ்க்கை அப்படின்னு ஒவ்வொரு நேரம் வெறுக்கிற மாதிரி வருது, ஒவ்வொரு நேரம் நல்லா இருக்கு. என்ன மச்சா எப்படி சொல்லிச்சுக்கிற? நானே எப்படி இருந்தவன் இப்போ எப்படி மாறிட்டேன் பார்த்தியா? நீனா அப்படி இல்லடா, நீ காதல் மன்னனாச்சே. ஆமாடா, இப்படி சொல்லி நல்லா ஏதாச்சும் ஊசி பேத்தி விட்டுருங்க. இவன் ஒருத்தன் உங்க பெருதி உங்க காதல் மன்னன் இல்லை, நாங்கள் மட்டும்தான். விடுறா விடுறா, உன்னை பற்றி எனக்கு தெரியும், என்னை பற்றியும் உனக்கு தெரியும். வா போய் சூடா டீ சாப்பிட்டு வரலாம். இந்த அடிக்கிற வெயிலுக்கு ஜூஸ் குடிக்கிறதெல்லாம் நமக்கு பிடிக்காது. சூடாக வெயில் எவ்வளோ சூடாக போடுதோ அந்த அளவுக்கு சூடாக டீ குடிக்கணும். அப்போ தாண்டா மனசு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். ஆமாம் மச்சான், நீ சொல்கிறதும் கரெக்டு தான். பாதி பேர் இந்த வெயிலுக்கு ஜூஸை தேடி ஓடுவாங்க. நம்ம அப்படி இல்லை, டீயை தேடி ஓடுற கேங்கு. வா போலாம்.